பொதுமக்களுடைய நிலை இப்பொழுது உண்மை தெரிந்து விட்டது. ஏனென்றால் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்ஷன் எடுத்து துரிதமாக இதுவரையில் சென்ற ஆண்டு மட்டும் இந்தியா பூரா 6000 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துருக்காண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 6000 பேர். இந்த 6000 பேர் செத்தது உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் செத்திருக்கிறார்கள். அங்கே எல்லாம் சிபிஐ என்கொயரி போடவில்லை. கேட்பதற்கு அண்ணாமலைக்கும் தைரியம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமிக்கும் தைரியம் இல்லை. சிபிஐ பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் சிபிஐ போனால் இது டிலே ஆகும். ஆனால் சிபிசிஐடி விசாரித்தால் உடனடியாக விலகும் என்று தான் நாங்கள் தளபதி அவர் சொல்லியிருக்கார், தவிர வேறல்ல. ஆகவே இது குறித்து இனியும் பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தால் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் பாராளுமன்றம் முடிந்த எங்களுடைய எம்பி என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர் வர இருக்கிறார். அவரை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக 156(3) ப்ரொவிஷன் படி எனக்கு ஆனந்த் வெங்கடேஷ், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் எடப்பாடி மீது நிச்சயமாக வழக்கு தொடரப்படும். அவர் பல கேஸுகளில் தொடர்ந்து வரப்போகிறார். கொடநாடு விசாரணை மிக துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு பிற்காலத்தில் என்னென்ன ஏற்படுத்த போகிறது என்று உங்களுக்கு தெரியும். அதே போல் இன்றைக்கி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் தலைவர் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு தீர்மானம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் இந்த ரிசர்வேஷனை பற்றி எல்லாம் இறுதி முடிவு எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஸ்பெஷல் தீர்மானத்தை, சிறப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார். இதை அனைவரும் வரவேற்றிருக்க வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், ஏதோ விக்கிரவாண்டி தேர்தலுக்காக நாங்கள் செய்கிறோம் பழனிசாமி சொல்கிறார். அதுவே தப்பு. இதை பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலேயே எங்கள் தலைவர் தளபதி சொல்லியிருக்கார். திமுக வெற்றி பெற்று வந்தவுடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசின் சார்பாக எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கார், மாநில சர்க்கார் நினைச்சா செய்யலாம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியல நான் சொல்லவே மாட்டேன். தூங்குறோன்னு எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கணும். இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இல்லை. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத, கணக்கெடுப்பு இருக்கிறத எப்படி ஒரு மாநில சர்க்கார் செய்ய முடியும்? சட்ட அமைச்சர் ரகுபதி தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார். ஆக விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி ஆளுக்கால் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று 2 நாளுக்கு முன்பாக சட்டப்பேரவையிலே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் தெளிவாக இந்த 10.5 ரிசர்வேஷனால் யார் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். தலைவர் கலைஞர் தான் 1989 ஆட்சிக்கு வந்தவுடன் 20% ரிசர்வேஷனை வன்னிய பெருமக்களுக்கு கொடுத்தார். எம்பிசி என்ற ஒரு கேடரை உருவாக்கி அதற்காக போராட்டம் நடத்தி எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் மாண்டார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் ரத்தம் சிந்தாமல் தலைவர் அவர்கள் உடனடியாக கேட்டுக்கொண்டார். இதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரை மனதார பாராட்டினார். அந்த கேசட்லாம் இருக்குது, இதெல்லாம் விக்கிரவாண்டி தேர்தலில் போடும். ராமதாஸ் அவர்கள் பேசி பாராட்டியதை போல் இதுவரை யாருமே கலைஞர் பாராட்டியதில்லை இந்த ரிசர்வேஷனுக்காக. அப்படி இப்போ அதனுடைய விளைவு நேற்றைய தினம் 10% கேட்குறீங்களே, அதனுடைய தெளிவாக சொல்லு, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எலிமெண்ட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம எஸ்எஸ் சிவசங்கர் நேற்றுக்கு சொல்லியிருக்கார். 20% கொடுக்கறதுனால திண்டிவனம் ஆர்ட்ஸ் காலேஜில் 20 சீட்டுகள், 100 சீட்டுன்னா 20 சீட்டு வன்னியர் கிடைக்கும். நீங்கள் கேட்குற 10.5 கேட்டிங்கன்னா 10 சீட்டு தான் கிடைக்கும். ஆக வன்னியர்களுக்கு 10 சீட்டு போய்விடும். இதே போல் தென் மாவட்டங்களிலே சீர்பண்ணை வீரர் மற்றவர் இருக்கிறாங்க பாருங்கள், அங்கே வன்னியர்கள் கிடையாது. அவர்களுக்கு 10% தான்னா அவங்களும் பாதிக்கிறாங்க. ஆகவே திண்டிவனம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, இப்படி நாதன் சென்னையில் இருக்கிற, நாதன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த 10.5 டிஸ்அட்வான்டேஜ். இதனால் எந்த பலனும் இல்லை. இதனால்
பாதிப்பு தான் என்பதை எங்கள் சிவசங்கரம் மட்டும் சொல்ல, வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்கள் தலைவர் அவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேற்றைக்கு எடப்பாடி கேட்டதன் காரணமாக இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் பொய்யை சொல்லியிருக்கிறார். ஏதோ நாங்கள் கேஸை வித்ட்ரா வாங்கிட்டோம், நான் வித்ட்ரா வாங்கிட்டேன்னு பச்சையாக சொல்கிறார். நான் வித்ட்ரா வாங்கியிருந்தால் இதே ஆனந்த் வெங்கடேஷ் என்னை வழக்கு நடத்த முடியும் எப்படி சொல்லலாம்? ஆகவே பொய்யை ரொம்ப நாளைக்கு நினைக்க முடியாது. அவர்களுக்கு எதை சொல்வது என்று தெரியவில்லை. 40க்கு 40 நாம் வெற்றி பெற்று விட்ட திமுக வெற்றி பெற்று விட்டது என்பதாலே அவர்கள் எதையோ சொல்லி பார்க்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மீது பற்றும் பாசம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பொய் பிரச்சாரமெல்லாம் ஈடுபடாது என்பதை பழனிசாமிக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணிக்கும் நான் தெரிவித்துள்ளேன். சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த உள்ளுரிமை எல்லாமே ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் ஒதுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். மைனாரிட்டிஸ்க்கு வேறுங்க, பேக்வேர்டு வேறு. அதுவே எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னு எல்லாம் கிறிஸ்டின்ஸுக்கு அந்த எஸ்சி கொடுத்ததில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பெரிய போராட்டமே நடந்தது. ஏன்னா அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. அதெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் கணக்கெடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் அதை வைத்து விவாதிப்பார்கள். நிச்சயமாக மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுக்க திமுகவுடைய சார்பில் இருக்கிற இந்தியா கூட்டணி போராடி வெற்றி பெறும். பீகார் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அதே போல தமிழ்நாடு என்ன ஆச்சு? ஹைகோர்ட் பண்ணீங்க? இல்லை, இன்னும் ஹைகோர்ட்டில் என்னாச்சு? ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் டிஸ்மிஸ்ட். 65% கொடுத்து செயலாளர்னு கொடுத்துட்டாங்க. அதான் சொல்கிறேன். கணக்கு அது அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க போன அதே மாதிரி தாங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த கணக்கெடுக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஸ்ட்ரக் டவுன் ஆகி போச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த இஷ்யூவே எடுக்க முடியாது. கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சுன்னா அப்புறம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாடணும். இதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குது. அதனால் தெளிவாக செஞ்சவன் தெளிவாக செய்யணும். போன வாட்டியே அவங்க தெளிவாக போடாத இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுச்சு. அதனால தான் அந்த எந்த காரணத்துக்காக ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கணக்கெடுப்பு சொல்லணும். எடுத்து விட்டு உடனடியாக நிச்சயமாக இன்னும் 10 ஆண்டு காலத்துக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்கும் போது நாங்கள் தான் இந்த 10 ரிசர்வேஷனை சட்ட ரீதியாக பெற்றுத்தரப்போகிறோம். வழக்கு அதுக்காக அவசரப்படல. ஊழல் அவர் போட்டது இதில் அவங்க விசாரணை பண்ணலை. விசாரணையும் முறைகேடாக பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அவர் ஆட்சியில் இருக்கார். அவருக்கு கீழே தான் போலீஸ் துறை இருக்குது. அது விசாரித்து கொடுத்தாருங்க. நான் கொடுத்த டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் என்டர்டெயின் பண்ணலை.